ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் தென் எக்ஸ்ப்ளோர்டு. நான் இப்போ ஊட்டியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஊட்டி இல்லை, ஊட்டியிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் அவே பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்து நான் போய் ரீச் பண்ண போகிற டெஸ்டினேஷன் பேர் மட்டாடா. ஸோ அந்த மட்டாடாங்கிற இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன். இந்த ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக பைக்கில் வந்து நான் தனியாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சுற்றி டீ தோட்டம், ஆள் நடமாட்டுகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வர வழியில் நிறைய பேர் இந்த ரூட்டில் நான் தனியாக பைக்கில் போகிறது பார்த்து ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்போவே எனக்கே லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த ஏரியாஸ்க்கு பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது. பட் இந்த ரூட்டில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ராவல் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் நிறைய அனிமல்ஸ் நடமாடிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போகிற ரோட்டில் எந்த அனிமல்ஸ் வேணால் வரலாம். பட் ஆக்சுவலாக உண்மையை சொல்லணுன்னா மேக்ஸிமம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து சிறுத்தை, காட்டெருமை, யானை, இது 3 தான் மேஜராக வரும். அந்த 3 தான், இந்த 3க்கு தான் நம்ம ரொம்ப பயப்படணும். போகிறேன், நம்ம ரூட்டில் இது 3 எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, நம்ம போய் பார்ப்போம். எப்பா என்னப்பா இது ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது. சரி, இவ்வளோ ரோடு மோசமாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மழை எதுவும் அடிக்கலை. சீரியஸ்லி மழை அடிச்சிருந்துச்சின்னா இந்த ரூட்டில் போகிறதே ரொம்ப கஷ்டம். போகிறதும் கஷ்டம், வர்றது நான் யோசித்து தான் பார்க்கணும். வரும்போது மழை அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மழை அடித்ததுன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது. என்னடா இவ்வளோ சேராக இருக்குது. கொஞ்சம் லெஃப்ட்லேயே ஒதுக்கி போவோம். என்ன இது 2 ரோடு பிரியுது. இதில் எந்த ரோட்டில் போகணுன்னு தெரியலையே. மேல் ரோடு தான் இருக்குது. பட்டு எப்படி போகணுன்னு தெரில. மேபி மேல் ரோடு தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல் ரோடு தான் நிறைய வண்டி போயிருக்கிற தடங்கள் இருக்குது. எதுக்கும் ஓகே, மேல் ரூட்டு வழியாகவே போவோம். வெறும் காடும் டீ தோட்டம் மட்டும்தான் இருக்குது. இந்த ரோட்லேயும் இங்கெல்லாம் டீ தோட்டம் இருக்குது. இந்த இடத்துலையும் டீயெல்லாம் எடுக்கிறாங்க. அதை ஈவினிங் வண்டிகளும் வந்து அது ரிட்டன் ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போகுது இந்த ரூட்டில். யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு 4 வீல் டிரைவ் இருக்கிற வண்டிங்க மட்டும்தான் இந்த ரூட்டில் வர முடியும்னு நினைக்கிறேன். மட்டாடா வந்துருச்சா எனக்கு தெரியல. இன்னும் என்ன ரோடு போயிட்டே இருக்கு. சரி போவோம். அப்பா அங்கேயோ இவ்வளோ லாங்லேயே வீடு கட்டிகிட்ருக்காங்கப்பா. வாவ், ஓரளவுக்கு வியூ நல்லா தான் இருக்குது. போக அந்த ஏரியாவில் வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரிமோட் ஏரியாலையும் வீடு இருக்குது பாருப்பா. டாட்டா ஸ்கை. வாவ், இவங்க எப்படி யூஸ்வலாக போய் பஸ்ஸில் ஏறுவாங்கன்னு தெரில. ஸோ ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கிறதுனால வீடியோ போர் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிட்டேன் வீடியோவை. ரோடு ரொம்ப மோசமாக தான் இருக்குது. போக இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரியல. இந்த அளவுக்கும் இபி லைன் இருக்குது அப்படின்னா இங்கே யாராவது இருப்பாங்கன்னு தான் தோணுது. எங்கே படுறா? பற கோழியா சேவல் அது? இங்கேயும் கேட் வச்சுருக்காங்கப்பா. ஓ, இவ்வளோ ரிமோட்லேயும் ஒரு வீடு. நாய்க்குட்டி இந்த வீட்டு காவலுக்காக. என்னப்பா அது பயந்து ஓடுறது? ஓ மை காட். ஓடி போச்சு. என்னது இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ இன்டீரியரில்? மேபி ட்ரைபலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோக்கு ரிமோட்டில் இங்கேருந்து எப்படி தான் அவுட்ரு வேர்ல்டோட கனெக்ட் பண்ணுறாங்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு.
வா வா இன்னுமே இறக்கத்தில் ரோடு போயிட்டே இருக்கு. நான் கூட கொஞ்சம் பக்கத்துலேயே வந்துரும்னு நினச்சேன் இந்த மட்டாடா அப்படிங்கிற இடம். ஆனால் ரொம்பவும் இன்டீரியரில் போயிட்டே இருக்கு. அப்பா இங்கேயும் டீ இலை பறித்து மூட்டை பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. நான் இப்போ வந்துட்டுருக்கிற டைம் ஒரு 5:30 இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏதாவது ஒரு பிக்கப் அந்த மாதிரி ஒரு வண்டி வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சுற்றி கல்லுங்க பாருங்கள், எவ்வளோ உடஞ்சி போன கல்லுங்க. ஆனால் இந்த கல்லுங்களையும் கரெக்டாக ஷேப்பாக உடச்சி இங்கே பாருங்கள் கட்டடமாக கட்டி ஒரு இதை வந்து நான் இங்கே படித்தேன். இதை வந்து கான்டூர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி லேயர் லேயராக, ஏன்னா ஹில் ஏரியாவில் இப்படி தான் விவசாயம் பண்ண முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இவ்வளோ கல்லுங்களை இவ்வளோ இன்டீரியரில் இருக்கிற கல்லுங்களை உடச்சி இந்த மாதிரி ஒரு ஃபார்மிங் பண்ணி எஸ்டேட்டாக மாற்றணும். எனக்கு தெரிஞ்சு இது முன்னாடியே வந்து இது ஒரு காடாக தான் இருந்திருக்கணும். அது எஸ்டேட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இப்படி பண்ணுறதெல்லாம். இதுக்கே நிறைய மேன் பவர் தேவைப்படுது. என்னப்பா இது, இன்னும் மறுபடியும் இறக்கமா? இன்னும் எவ்வளோ தூரம் போகும்னு தெரியலையே. ஓகே, மற்ற எல்லா இடத்த விட இந்த இடம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. எனக்கு வேறு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. ஏதாவது அனிமல்ஸ் வந்துருச்சுன்னா. ஓ மை காட், ஆஹா, போக முடியுமா முடியாதான்றதே இங்கேயே டவுட்டில் இருக்கே. காட்டெருமை ஒன்றும் வழியில் நின்றுட்டுருக்கு. அது என்னமோ அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? போகலாமா இதுக்கு மேலே? இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்துட்டு ரிட்டர்ன் போகிறதா? அட எதுக்கு தான் தனியாக வந்தோமோ. எதுக்கும் நம்ம வண்டியை திருப்பி வச்சிடலாம். சப்போஸ் அது நம்மளை துரத்திட்டு வந்துச்சுன்னு என்ன பண்ணுறது? ஸோ வண்டியை திருப்பி வச்சுட்டு அது வேணால் ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது வழி விட்டுச்சுன்னா ஓகே. சரி, நம்ம இறங்குவோம். இறங்கிட்டு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். போகுமா தெரியலையே. இவ்வளோ தூரம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. வில் சி. ஆக்சுவலி அது வந்து அமைதியாக தான் சாப்பிட்டுட்ருக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த வழியாக போகணுன்னா கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. எதுக்கு ஒரு கல் எடுத்து வீசி பார்ப்போமா? பக்கத்தில் எது போட்டால் அது பாட்டுக்கு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் தூரம் போச்சுன்னா போதும், நம்ம அப்படியே கீழே இறங்கிடலாம். ஆனால் நடு ரோட்லேயே நின்று சாப்பிடுதே. கொஞ்சம் ரோடு விட்டு தள்ளி தான் போயிருக்கு. இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறது அந்த அளவுக்கு தைரியம் எனக்கும் இல்லை. ஏன்னா சுற்றி அமைதியாக இருக்குது. எனக்கும் கொஞ்சம் பயமாக இருக்கே. பிளான் கேன்சல் பண்ணிடலாமா? இவ்வளோ தூரம் ஆட்டாங்கா. ஓ, இப்படிலாம் பண்ணால் நம்ம எப்படிப்பா போகிறது? தலைவர் வேறு பயம் காட்டுறாரு. சிங்கிளாக இருக்காரு, அது வேறு ரொம்ப பயமாக இருக்குது. அது பயந்து நம்மளை தாக்கிடுச்சுன்னா ஆனால் தனியாக எப்படி போகலாமா?
கொஞ்சம் பயமாக இருக்கே. ரிட்டர்ன் போயிடலாமா? ஆனால் இங்கே சுற்றி இருக்கிற இடம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. இது ஒரு காஃபி பிளான்ட். கொய்யா மரம் ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. சுற்றி இருக்கிற இடத்த விட டீ எஸ்டேட்டாக இருந்தாலுமே ரொம்ப டென்ஸ்டாகவும் இருக்குது. டக்குன்னு ஏன் வீடியோ மாறிடுச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த காட்டெருமைக்கிட்டேருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன். ஆக்சுவலாக ஒரு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் அங்கேயே நின்றுட்டுருந்தேன். வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்தேன். கொஞ்சமாக அந்த காட்டெருமை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் போச்சு. ஏன்னா அதுக்கு அடுத்தது ரோடு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதனால ரொம்ப நேரம் பயந்து ஒரு 15 மினிட்ஸ் அங்கேயே நின்றுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஸோ ஐ திங்க் ஃபைனலி கம் அண்ட் வந்துட்டேன். அதுதான் அந்த இடம்னு நினைக்கிறேன். இதுதான் டெட்டு. இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. வர்த்து தான். இவ்வளோ தூரம் பயந்து தனியாக வந்தாலுமே, ரிஸ்க் எடுத்து வந்தாலும் வர்த்தாக தான் இருக்குது இந்த இடம். நம்ம எதுக்கும் வண்டியை திருப்பி பர்ஃபெக்டாக சேஃபாக வண்டியை மட்டும் நிறுத்திடலாம். Very dangerous. I'll come alone. So ஃபைனலாக இடத்துக்கு சேர்ந்துட்டேன். இதுக்கு மேலே நம்ம வண்டிகளில் எங்கேயும் போக முடியாது. ஒரு டெட் எண்டு நல்லா இருக்கு. இவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்ஸ். நான் நினைக்கிறேன் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் நம்மளால் போக முடியாது. ஏன்னா அது போகிற அளவுக்கு வழியும் இல்லை. அதிகமாக மக்கள் யாரும் அங்கே போய் குளித்ததில்லைன்னு நினைக்கிறேன். சுற்றி வியூவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் பார்த்து தான் நடக்கணும் எல்லாம். ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான். கீழே நின்று குளிக்கிற அளவுக்கு இங்கே வழி எதுவும் இல்லை. நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். வெறும் அந்த தண்ணி கீழே விழுகிற அந்த சத்தம் மட்டும்தான் கேட்குது. கூட கொஞ்சம் பேர்ட்ஸ் அதோட சவுண்டு கேட்குது.
நான் வந்த இடத்துல கொஞ்சம் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தேன். அப்பப்போ யாராவது இந்த இடத்துக்கு ஏரியாவுக்கு வந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. மேபி 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருந்தா இவ்வளோ கிரீஷாக இருந்திருக்குமான்னு தெரியாது. கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாவ், பெரிய கல். அது மேலே ஏறி நின்று பார்ப்போம். இவ்வளோ வருஷமாக இந்த இடத்த நான் எப்படி மிஸ் பண்ணேன்னே தெரில. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸை இவ்வளோ பக்கத்தில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்றது எனக்கு இந்த அளவு தெரியும். அது அந்த மலை மேலே அங்கேருந்து நான் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்துருக்கேன். பட்டு இது வேறு மாதிரி இருக்கு. இங்கே வந்து பார்க்குறது இந்த வாட்டர் ஃபால்ஸ். கீழே குதிக்கலாமா? வேணாம். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது தனியாக இருக்கிறதுனால. ஏன்னா ஏதாவது ஒரு அனிமல் வந்துச்சுன்னா இப்போது என்னால் தப்பிச்சு ஓடவே முடியாது. ஆக்சுவலி ரொம்ப பக்குன்னு இருக்குது. ஏன்னா யாருமே இல்லை இந்த இடத்துல. டைம் வேறு 5:30 6 மணி இருக்கும். வர வழியில் வேறு ஒரு காட்டு எருமை பார்த்ததுனால இன்னுமே ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ போகிற வழியில் அது ரோட்லேயே இருக்குமா இல்லை நம்மளை தாக்குமா எதுவும் தெரியல. ஆக்சுவலி இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா எங்கள் வீடு இருக்கும். பட் இந்த இடத்துக்கு வரணுன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் சுற்றி தான் வரணும். இந்த இடம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நான் நினச்சதே இல்லை. 27 இயர்ஸ் 30 இயர்ஸ் இங்கே தான் இருக்கேன். ஆனால் எனக்கே தெரியல இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
நேச்சுரல் வாட்டர் குடிச்சு பார்க்கலாம். ஆனால் பயமாக இருக்குது. எதுக்கு ரிஸ்க்கு? நேச்சர் ஃபுல் ஆஃப் மினரல்ஸாக தான் இருக்கணும். நிறைய இடத்துல அனிமல்ஸ் பக் மார்க் இருக்குது. எந்த அனிமல்னே என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. இந்த ஏரியாவில் நிறைய சிறுத்தை வரும்னு சொல்கிறாங்க. சரி, நேச்சுரலாக ஒரு குட்டை. ஆனால் இங்கேயும் ஹியூமன்ஸ் இருக்காங்க. ஏன்னா பைப்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அனிமல்ஸோட கால் தடம் தான். எனக்கு என்ன அனிமல் இருந்தால் கரெக்டாக தெரியல. அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இங்கே இதெல்லாமே காஃபி செடிங்க. நிறைய காஃபி செடி போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில். ஆனால் அதை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல. மெயின்டைன் பண்ணியிருந்தால் இந்நேரம் நிறைய காஃபி சீட்ஸ் கிடச்சிருக்கும். அதோட ஹெல்மெட் அங்கே தனியாக இருக்குது. ஹெல்மெட் அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த ஏரியாவுக்கு வர ரோடே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட். இது ரிட்டன் எப்படி பைக் எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரில. மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்து நார்த் சைடுன்றப்போ நீலகிரியில் இந்த நார்த் சைடு அந்த பக்கம் வந்து உங்களுக்கு குடல்பேட் இருக்கும். நைட் வியூ இந்த இடத்துல நல்லாயிருக்கும். பட் நைட்டு நேரம் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஒரு 2-3 பேர், ஒரு 4-5 பேர் வந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக இருக்கும். தனியாக வந்ததுனால ரொம்ப பயமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரிங்களா, நிறைய செடிங்க வந்து வியூவே மறைச்சிருச்சு. மழை வர மாதிரி இருக்குது. இந்த இடத்த விட்டு போகிறது தான் நமக்கு சேஃப். முன்னாடி கிளம்பிடலாம். இந்த செடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து நிறைய இடத்துல இருக்குமா. என் ஃப்ரெண்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த செடிக்கு பேர் பார்த்தீனியம் அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். ஆனால் அது யூஸ்வலாக என் ஃப்ரெண்டு சொன்னால் திஸ் இஸ் கால் காங்கிரஸ் பிளான்ட் இட் சீம்ஸ். அந்த காலத்தில் இதில் வந்து இது வந்து அழியா செடின்னு சொல்லுவோம். எவ்வளோ எரிச்சாலும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனாலேயே காங்கிரஸ் பிளான்ட்டுன்னு போட்டாங்களே நம்ம தெரியல. ஏன்னா அந்த காலத்தில் காங்கிரஸ் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. அதனால் இதை வந்து காங்கிரஸ் பிளான்ட்டுன்னு சொன்னான் மை ஃப்ரெண்ட் ஹூ ஸ்டடிட் அக்ரிகல்ச்சர். ஓகே அப்படி இல்லை. ஸோ அப்படி பயமாக இருக்குது. உதறிடுறேன். ஏரியாவில் நிறைய இடத்துல ஜாக்கெட்டில் போட்டோன்னா
வண்டி மேலே ஏற கொஞ்சம் கஷ்டம் தான் படுது. நான் ஓட்டினதுலேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின் இதுதான். இந்த இடத்துல தான் அந்த காட்டெருமை இருந்துச்சு. ரைட்டில் தான் அந்த காட்டெருமை உட்காந்து ரெஸ்ட் எடுக்குது. அதனால் டக்குனு கேமரா எடுக்க முடியல. அது அந்த இருந்துச்சு. வாழாயன் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் தீரா உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீழ்கிறேன் இங்கே இன்றே ஆகிறேன். யாரோ போல் நான் என்னை பார்க்கிறேன் ஏதும் இல்லாமலே இயல்பாய் சுடர்